கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் தேவன் உங்களோடு கூட பேச நினைக்கும் வார்த்தை சங்கீதம் 27 அதிகாரம் 14 கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணி இருக்கலாம். ஒரு புது வேலைக்கான காரியமோ, புது பிசினஸ் துவக்கத்திற்கான காரியமோ, ஊழிய காரியமோ, இல்லை வீட்டு காரியமோ, ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவனிடத்துல நம்ம விண்ணப்பம் பண்ணி இருக்கலாம். ஆனா அந்த விண்ணப்பத்திற்கு இன்னும் பதில் வரலையேன்னு சொல்லி நம்ம கலங்கி கொண்டிருக்கலாம். சில விண்ணப்பத்திற்கு தேவன் சீக்கிரமாக பதில் தருவார், சில விண்ணப்பத்திற்கு தேவன் தாமதமாக பதில் தருவார். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த காரியத்தை நம்ம இப்ப நடப்பிக்க வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு செய்யலாம்னு சொல்லி தேவன் நமக்கென்று ஒரு திட்டம் வைத்திருப்பார். தேவன் சொல்படி கேட்டு அவர் வழியில் நம்ம நடக்கும் பொழுதுதான் அந்த காரியத்துல வெற்றியை காண முடியும். அதனால தேவன் பதில் தரும் வரை தேவனுக்கு காத்திருப்போம். தேவன் நம் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி திடப்படுத்தி அந்த காரியத்துல வெற்றியை காண உதவி செய்வாராக. ஆமென். God bless you.